ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிக்கலாம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன, உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன, மற்றும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக அனலைஸ் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் உங்களுடைய ராசி வேற ராசியாக இருந்தால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். எனவே உங்களுக்கு விருப்பமான ராசியை உங்களது குடும்ப உறுப்பினர்களின் ராசி பலன்கள் அல்லது உங்களது நண்பர்களின் ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி 12 ராசிகளுக்கு உண்டான தனித்தனி லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. மற்றவங்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்க கூடாது. இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி பரிபூர்ண அருளை, இறைவனுடைய அருளை அனைவருமே பெற்று வாழ்வில் சிறந்த ஐஸ்வர்யங்களை பெற முடியும் என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அனைவருமே இந்த 2 விஷயங்களை ஃபாலோ பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி 2022ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 8ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு அமாவாசை தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ளாருங்க. 4ஆம் இடத்தில் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் 4 கிரக சேர்க்கையாக புதன், சுக்கிரன், சூரியன், சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் முன் யோசனையோட திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய அனைத்து காரியங்களிலும் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே முன் யோசனை இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான வாய்ப்புகளை அதிகரித்து தருங்க. இன்றைய தினம் உங்களது உடல் வலி உங்களுக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால உடம்புல கொஞ்சம் ப்ரெஷரும் அதிகமாகும். இன்றைய தினம் வலுவாக செய்யக்கூடிய உடல் வலுவை இன்றைய தினம் பயன்படுத்தி செய்யக்கூடிய எந்த வேலையிலும் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. மேலும் போதிய ஓய்வு எடுத்துக்கொண்டு இன்றைய தினத்தை உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பான ஒரு ஆரோக்கிய தினமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். போதிய ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப ஹார்டான ஒர்க்கை இன்னைக்கு நீங்கள் உடல் ரீதியான ஹார்டான ஒர்க்கை இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரிகள் யாராவது சில கடனாக பண உதவி உங்கள்கிட்ட வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் கடன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரம் பாதிக்குமா அப்படின்றத ஒரு தடவை யோசித்து அதன் பிறகு நீங்கள் கடன் கொடுப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் யாருமே உங்களுக்கு முகத்துக்கு எதிராக பாராட்டி அவங்களுடைய காரியங்களை உங்களை வைத்து சாதிக்க கொள்ள நீங்கள் அனுமதிக்க கூடாது. பாராட்டுக்கு புகழ்ச்சிக்கு நீங்கள் மயங்கக்கூடாது நண்பர்களே. அதிலும் இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவது, மதம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு செல்வது அல்லது உறவினர் வீட்டுக்கு செல்வதற்கு போன்றவற்றுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. அந்த மாதிரி சில உறவினர்கள் வீட்டுக்கு போறதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு சில தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அழைப்பை வந்து உங்களுடைய பார்ட்னர், உங்களது மனக்குறந்த காதலர் வந்து கொஞ்சம் இழுத்தெடுத்து கொஞ்சம் பிகு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இந்த தினம் காதல் வாழ்க்கையில் இருக்கிற நண்பர்களே. அதனால நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது. கடுஞ்சொற்களை கூறிவிட வேண்டாம். காதல் வாழ்க்கை அதன் மூலமாக இனிமையாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியுங்க. இந்த தினம் உங்களது அலுவலக பணியில் நீங்க வேலையை அப்ரோச் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க அணுகும் முறையில நல்ல முன்னேற்றங்கள் இந்த தினம் கண்டிப்பாக ஏற்படும். அதனால உங்க வேலையுடைய தரம் உயருங்க. எனவே வேலையுடைய தரம் உயர்றதுனால உங்களது உயரதிகாரிகள் மற்றும் முதலாளிகள் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கு நண்பர்களே. மேலும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களது உடன் பிறந்தவர்கள் ஏதாவது கடன் கேட்டு உங்ககிட்ட வந்து நின்னாங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் நாசுக்காக சொல்லி நழுவிடுவது நல்லது. இல்லைன்னா உங்களுடைய உடன்பிறப்புகள் கொஞ்சம் சண்டையிட்டு உங்களுடன் பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது இன்றைய தினம் உங்களுக்கு உதவி செய்யாமல் தேவைப்படும் போது உதவி செய்யாமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது என்பதனால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்கள் உடன் பிறந்தவர்கள் மூலமாக நல்ல நன்மைகளை தருங்க. இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் இன்றைய தினம் அதிகமாக நேரம் செலவிடணும் அப்படின்னு நினைப்பீங்க, அவங்க கூட இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் இன்றைய தினம் நெருக்கமான உறவினர்கள் சில பேர் வந்து இன்னைக்கு திடீர்னு வர்றதுனால இன்றைய தினம் உங்களது பிளான்ல வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவது
வந்து கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது மனநிலை வந்து அதனால பாதிக்காம நீங்க பார்த்துக்கங்க. கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் அதன் மூலமா உங்களுக்கு ஏற்படலாம். இன்றைய தினம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களும் உங்களது இல்வாழ்க்கை துணையும் ஒன்றாக அமர்ந்து பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்கள். இல்ல அப்படின்னா வாழ்க்கை கொஞ்சம் சலித்து போகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் இருக்கு நண்பர்களே. எனவே கண்டிப்பாக ஒன்றாக அமர்ந்து பேசி தேவையான முடிவுகளை எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கடிஞ்சொற்களை கூற வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக கனிவோடு நடந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக பொதுவான நமது ராசி பலன்கள் நான் தொகுத்து தினமும் ஒரு நாள் முன்னாடியே வழங்கிட்டு இருக்கிறதுனால நீங்க நல்ல ஒரு வழிகாட்டியாக நல்ல ஒரு நண்பனாக அந்த ராசி பலன்களை வைத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான நல்ல பிளான்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே அதற்காக நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அதன் மூலமாக தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உங்களுக்கு டக்குன்னு சுட சுட நோட்டிஃபிகேஷன் மூலமா நீங்க பெற முடியும். நமது தினசரி வீடியோக்களை நீங்க முன்கூட்டியே பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும் நண்பர்களே. மேலும் இதன் மூலமா எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ அனைவருமே மறக்காம நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாம்பல் நிறத்தை நீங்க பயன்படுத்தலாங்க. உங்களுக்கு லக்கியஸ் கலரா அமையும். மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அப்படி பயணங்கள் மேற்கொண்டாலும் உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் நல்ல ஆதாயமான சூழ்நிலையை உங்களுக்கு இன்றைய தினம் அமைய காத்திருக்கு நண்பர்களே. எனவே கண்டிப்பாக பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல அனுபவமும் ஆதாயமும் உண்டு. உங்களுடைய அம்மா வழி சொந்தக்காரங்க கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களே. இல்லைன்னா சில வீணான விவாதங்கள் உங்களது உறவினர்களிடம் ஏற்பட்டு அது நீங்கிவிடும் என்றாலும் இப்பொழுது உங்களுக்கு அது மனசில் கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்படுத்தி விடுங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்கள் மனசில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும். அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று நண்பர்களே. வெளியூர்லேருந்து சில பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பழைய பாக்கிகள் வெளியூரில் இருக்கிறவங்களிருந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா இன்றைக்கி அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது நண்பர்களே. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மன நிறைவு கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு தொட்டது தொடங்கும் ஒரு பொன்னான நாளாக உங்களுக்கு அமைப்பதுங்க. புதுசாக பொன் பொருள் சேர்க்கை ஆகியவை நீங்கள் வாங்க மகிழக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கிறதுனால ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைய தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போது இளைஞர்கள் புதிதாக வேலை தேடக்கூடிய முயற்சிகள் ஏதாவது மேற்கொண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எந்த விதமான இன்டர்வியூயும் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான வேலைகள் இன்றைய தினம் உங்களது வேலை தேடும் முயற்சிகளில் நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதன் மூலமாக என்னுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். மேலும் நமது சேனலில் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். உங்களது வந்து கன்னிராசி இல்லை அப்படின்னா மற்ற ராசிகள் பலன்களை வந்து நான் கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கேன். 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் ராசிக்கான லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுடைய ராசி பார்க்கணுன்னாலும் சரி உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணுன்னாலும் சரி நீங்கள் அதை பார்த்துக்கலாம். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் பார்க்க சொல்லலாம் நண்பர்களே. உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வரவேற்கப்படுது. எனவே அனைவருமே உங்களது கருத்துக்களை மதிப்புமிக்க கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு பதிவிடுங்கள். மேலும் நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்கள் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே டுடே.